வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வேர்டு provide அண்ட் அது ரிலேட்டடான phrases provided that, provided with, provided however that, provided further that இந்த மாதிரியான phrases இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். provideன்ற இந்த வார்த்தையை நாம பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ் இதுல எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த ப்ரொவைடுன்ற இந்த பேசிக் வேர்டு இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா வழங்குதல், அளித்தல். இந்த அர்த்தத்துல தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். பொதுவா எனக்கு இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுப்போம், எனக்கு வந்து சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுங்க, எனக்கு இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி லெட்டர்ஸ் கொடுப்போம். சோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம இஷ்யூங்கிற வார்த்தைக்கு பதிலா ப்ரொவைடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். எனக்கு வழங்குங்கள், இதே எனக்கு வழங்குங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு. சோ அந்த பேசிக் மீனிங்கோட தான் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நம்ம வந்து ஒருத்தர் ஒரு ஆபீசர் கிட்ட போய் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்கிறாரு. அந்த ஆபீசரும் அவருக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வழங்கினார். சோ இந்த இடத்துல வழங்குதல், அதுக்குதான் நம்ம வந்து ப்ரொவைட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண போறோம். சோ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால அந்த அதிகாரி வழங்கினார் அப்படின்னு சொல்றதுனால இந்த ஆபீசர் ப்ரொவைடட் ஹிம், அவருக்கு வழங்கினார் அப்படின்றதுனால இந்த ஆபீசர் ப்ரொவைடட் ஹிம் ஆல் தி இன்ஃபர்மேஷன் ஹி நீடட், அவருக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷனையும் அவர் வழங்கினார் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஆபீசர் ப்ரொவைடட் ஹிம் ஆல் தி இன்ஃபர்மேஷன் ஹி நீடட் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி எனக்கு வந்து என்னுடைய அசல் சான்றிதழ்களை எனக்கு வழங்கவும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெக்வெஸ்டேஷன் லெட்டர் கொடுக்குறோம். ஸோ ப்ளீஸ் ப்ரொவைட் மீ மை ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ். அதே மாதிரி ஸ்கூல் வந்து இப்ப கெஸ்ட் எல்லாம் வராங்க, அவங்க ஸ்கூல் பஸ் இருக்கும், பட் கெஸ்டுக்காக ஸ்பெஷல் பஸ் வழங்கினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாவே சொல்லுவோம் இல்லையா? ஸோ த ஸ்கூல் ப்ரொவைடட் ஸ்பெஷல் பஸ் ஃபார் த கெஸ்ட். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரி இருக்கு, அது நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியது அப்படின்னு சொல்லணும்னா the industry provides employment for thousands of people. சோ இந்த இடத்துல எல்லாமே இந்த வழங்குதல் அந்த அர்த்தத்துலதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்ம ப்ரொவைட் வித் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரொவைட் வித் அப்படின்ற ஃப்ரேஸ் அப்படின்னா ப்ரொவைட் சம் ஒன் வித் சம்திங், இதைதான் நம்ம வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் வித் அப்படின்னு ஷார்ட்டா சொல்றோம். சோ அவர்களுக்கு ஒரு டீசென்டான காம்பன்சேஷனை நாங்க வழங்கினோம். அவர்களுக்கு என்னத்தை வழங்கணும் அப்படின்னா டீசென்டான காம்பன்சேஷனை. சோ நம்ம சொன்ன மாதிரி ப்ரொவைட் சம் ஒன் வித் சம்திங் அந்த மாதிரி ஃபார்மேட்ல இதை யூஸ் பண்ணுவோம். சோ ஒருத்தருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் எதையாவது ஒண்ணு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நமக்கு சொல்லலாம். சோ we provided them with decent compensation. சோ ப்ரீவியஸா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஒரு கம்பெனில ஒரு இண்டஸ்ட்ரி இருந்துச்சு, அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கியது அப்படின்னு சொன்னோம். So provided them with employment. So பொதுவா அந்த வித் பக்கத்துல நம்ம noun யூஸ் பண்ணுவோம். So the company provided them with employment. My friend provided me with housing இல்ல transportation, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம எடுத்துக்க போற phrase provided that. provided that என்ற இந்த ஒரு phrase மட்டும் நம்ம 3 different meaningsல யூஸ் பண்ணுவோம். So நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மீனிங் என்ன அப்படின்னா இஃப் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம ப்ரொவைடட் தட்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது நீ இப்படி ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தா நான் இதுக்கு ஒன்னு அலோவ் பண்றேன், நீ இப்படி செய்யறதா இருந்தால் இதை நீ செய்யலாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு, இப்படி செய்வதானால் இதை செய், இதைன்னு சொல்றதுக்கு நம்ம ப்ரொவைடட் தட்டை யூஸ் பண்ணுவோம். சோ இதுதான் ப்ரொவைடட் தட்டோட ஃபர்ஸ்ட் மீனிங். இப்போ ஒரு கான்ட்ராக்டோ ஏதோ ஒண்ணு நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேமெண்ட் நாளுக்குள்ள கொடுத்துட்டீங்களான்னா நான் வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன். சோ நீங்கள் கொடுத்தால் நான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன். சோ எந்த இடத்துல கண்டிஷன் இருக்கோ அது கூட தான் நம்ம ப்ரொவைடட் தட் அப்படிங்கிற ஃப்ரேஸை நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுவோம். சோ ப்ரொவைடட் தட் இதை யூஸ் பண்ணலாம், இல்ல ப்ரொவைடிங் தட்ன்னு சொல்லலாம், இல்ல தட் இல்லாம வெறும் ப்ரொவைடட்னு வேணாலும் சொல்லலாம். சோ எப்படி வேணா இதை சொல்லலாம். சோ ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுவேன். சோ ஐ வில் சைன் த கான்ட்ராக்ட் provided that you make the initial payment by tomorrow. இதே விஷயத்த I will sign the contract providing that you make the initial payment by tomorrow. So இதுல ரெண்டுலயுமே தட்டை எடுத்துட்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். So I will sign the contract provided you make the initial payment by tomorrow. So இதுல எந்த விதமா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். So இதே மீனிங்ல நீ காரை ஓட்டலாம், ஆனா உன்கிட்ட ஒரு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். சோ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்கு, என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். சோ அப்படி இருந்தால் நீ ஓட்டலாம். சோ எந்த இடத்துல இருந்தால் வருதோ அது கூட தான் நாம இந்த ப்ரொவைடட் தட் இல்ல ப்ரொவைடிங் தட் இல்லைன்னா ப்ரொவைடட் அப்படின்னு மட்டும் நாம சேர்த்துப்போம். சோ நீ காரை ஓட்டலாம், யூ கேன் டிரைவ் த கார் ப்ரொவைடட் யூ ஹாவ் அ வேலிட் டிரைவிங் லைசன்ஸ்.
இப்போ நாம இந்த ப்ரொவைடட் தட்டோட செகண்ட் மீனிங், செகண்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா, இதே ப்ரொவைடட் தட்டை நம்ம ஆன் த கண்டிஷன் தட் அப்படின்னு வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதே மீனிங்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன் த கண்டிஷன் தட்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக கூட நம்ம ப்ரொவைடட் தட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷனை சொல்லி இது சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ப்ரொவைடட் தட்டை யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த இடத்துல அதுல எல்லாம் நம்ம வந்து ஜென்ரலா இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறோம் நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்காக, அதுக்காக ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த லைசன்ஸ்லயே அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக மட்டும் கூட இதை நீங்க வந்து டூப்ளிகேட் பண்ணி வேற யாருக்கும் விற்க கூடாது. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் லைசன்ஸ் வழங்கப்படுகிறது. This software license is granted on the condition that you should not copy the software and resell it. இதே விஷயத்துல நம்ம on the condition that பதிலா provided that அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். So this software license is granted provided that you should not copy the software and resell it. So இதை நீ காப்பி பண்ணி விற்க கூடாது என்ற நிபந்தனையுடன் இது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம provided that யூஸ் பண்ணுவோம். இப்போ தேர்ட் யூசேஜ், ப்ரொவைடட் தட்டை வேற எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸப்ட் தட், இது தவிர அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ப்ரொவைடட் தட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த யூசேஜ் எஸ்பெஷலி நம்ம நிறைய எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம நிறைய லீகல் டாக்குமெண்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இதுலதான் நம்ம நிறைய பார்ப்போம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இல்ல நிறைய நம்மளுடைய ஐபிசி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா அதுல நிறைய ப்ரொவைடட் தட் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கண்டிஷன்ஸ் இல்லைன்னா அடுத்தடுத்த எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு மேலேயே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரொவைடட் தட் கேன் பி ரீப்ளேஸ் வித் வேர்ட் எக்ஸப்ட் தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல ப்ரொவைடட் தட்டை எந்த மீனிங்ல யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் சொன்னோம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி சென்டென்சஸா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள தான் எடுத்துக்க முடியுது, வேற வழி இல்லை. அதனாலதான் இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஸ்டூடெண்ட் வேணா, இந்த ஸ்கூல்ல படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட் வேணா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். எனி ஸ்டூடெண்ட் ஆஃப் தி ஸ்கூல் கேன் அப்ளை ஃபார் த ஸ்காலர்ஷிப். இதை சொல்லிட்டு அவங்க கூடவே எக்ஸப்ஷனும் சொல்றாங்க. யாரு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷனையும் சேர்த்து சொல்றாங்க. எக்ஸப்ட் தட், யாரெல்லாம் இந்த ஸ்கூல்ல 2 வருட காலமாக 2 வருஷம் அட்லீஸ்ட் 2 இயர்ஸாவது அவங்க படிச்சுட்டு இருக்கணும், இப்பதான் போன வருஷம் சேர்ந்தாங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியாது. சோ யார் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கறத எக்ஸப்ட் தட் அப்படின்னு போட்டு நம்ம சொல்ல போறோம். சோ யார் வேணா அப்ளை பண்ணலாம், எக்ஸப்ட் தட் அந்த மீனிங்ல. சோ எக்ஸப்ட் தட்க்கு பதிலா இந்த இடத்துல நம்ம ப்ரொவைடட் தட் அப்படி சொல்லியிருக்கோம். சோ ப்ரொவைடட் தட் நோ ஸ்டூடெண்ட் கேன் அப்ளை ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப் unless he has been studying in the school at least for 2 years. சோ இந்த மாதிரி லென்த்தி சென்டென்சஸ் எல்லாம் எப்படிதான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களுக்கான ஹிண்ட் வந்து பெரும்பாலும் இந்த கமா, அது தவிர இந்த கன்ஜங்ஷன்ஸ். சோ இந்த கன்ஜங்ஷன்ஸ் கூட வர சின்ன சின்ன ஃப்ரேசஸ், சின்ன சின்ன கிளாஸஸை நீங்க தனியா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த சென்டென்ஸ் எடுத்துட்டா கூட, any student of this school can apply for the scholarship. ஸ்கூல்ல இருக்க எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். provided that, இந்த பார்ட் பாருங்க. சோ provided thatங்கிற கன்ஜங்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற இந்த பார்ட். provided that no student can apply for the scholarship except that, இது தவிர வேற எந்த ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ண முடியாது. எந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்படிங்கிற பார்ட் அடுத்து திரும்ப வருது. unless he has been studying in the school at least for 2 years, குறைந்தது 2 வருட காலமாகவாவது இந்த ஸ்கூலில் படிக்காவிட்டால். சோ குறைந்தது 2 வருட காலமாவது இந்த ஸ்கூலில் படிக்காவிட்டால் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ண முடியாது. மற்றபடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சோ இந்த கன்ஜங்ஷன்ஸ், கமா இது கூட தனித்தனியா இதை பிரிச்சுக்கோங்க. இதை வச்சு இதை தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. அந்தந்த பார்ட்டை தனியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்ப இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு ஆபீஸ்ல நம்ம ஜாயின் பண்றோம். இப்படி ஜாயின் பண்றப்பவே அவங்க வந்து நமக்கு வந்து ஜாப் கொடுக்கறப்பவே சில கண்டிஷன்ஸும் சொல்றாங்க. நீங்க வந்து மதுரையில 10 days ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், கோயம்புத்தூர்ல 20 days ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா சில சமயம் நாங்க உங்களை கண்டினியூஸா மதுரையிலே 30 days இருங்கன்னு கூட சொல்லுவோம். அப்படி சொல்றப்ப உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸப்ட் தட்,
அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம். இந்த எக்ஸப்ட் தட் அப்படின்ற இடத்துல தான் நம்ம ப்ரொவைடட் தட்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அந்த எம்ப்ளாயி 10 days மதுரையிலையும் 20 days கோயம்புத்தூர்லையும் ஒர்க் பண்ண வேண்டும். 10 days in மதுரை and 20 days in கோயம்புத்தூர். So the employee has to work 10 days in மதுரை and 20 days in கோயம்புத்தூர். இருந்தாலும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. எக்ஸப்ட் தட் அந்த மீனிங்ல நம்ம ப்ரொவைடட் தட். இந்த எம்ப்ளாயியை நாங்க மதுரையில கூட கான்செக்யூட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் 30 ஒர்க்கிங் டேஸ்க்கு நாங்க ஒர்க் பண்ண சொல்லுவோம் ஒரு ரிட்டர்ன் நோட்டீஸ் கொடுத்து அப்படி சொல்லிருக்காங்க. So provided that the employee may be asked to work in Madurai for 30 consecutive working days by giving a written notice. இப்போ நாம அடுத்து பார்க்க போற phrase provided however that. இப்போ போன எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, இருப்பினும் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவா ஒரு லா இல்ல ஒரு ரூல் இதை பத்தி சொல்றப்போ ஒரு ரூல் நம்ம சொல்லிடுவோம். பட் அதுலயும் சில அடிஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, இது தவிர இப்படி இருந்தா நம்ம இப்படி செய்வோம், இந்த மாதிரி சில விஷயங்களையும் சேர்த்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ரொவைடட் however that அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு க்ளோஸ் ஆஃப் பிசினஸ் இது வரைக்கும் தான் நீங்க சப்மிட் பண்ணலாம், அதோட எங்களுடைய பிசினஸ் எண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ க்ளோஸ் ஆஃப் பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 15th அதுக்கு அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிடும். அதுக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும், இல்ல எந்த பிசினஸா இருந்தாலும் பண்ணணும். ஒருவேளை அந்த 15th அன்னைக்கு இது வந்து அடிஷனல் ப்ரொவிஷன், அந்த 15th அன்னைக்கு ஒரு ஹாலிடேவா இருந்தா, ஒரு சண்டேவா இருந்தா, இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னால அது ஒரு ஹாலிடேவா இருந்தா, அடுத்த சக்சீடிங் ஒர்க்கிங் டே அன்னைக்கு நீங்க வந்து அதை செய்யலாம், அந்த பிசினஸை நீங்க பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு நீங்க சப்மிட் பண்ணலாம், இப்படி நம்ம சொல்ல போறோம். சோ ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துட்டு, ஒரு ரூலை கொடுத்துட்டு அது கூட வர அடிஷனல் ப்ரொவிஷனை சொல்றதுக்கு இந்த ப்ரொவைடட் however that நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ க்ளோஸ் ஆஃப் பிசினஸ் இல்லைன்னா த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன், இந்த மாதிரி நீங்க எப்படி வேணா இதை மீன் பண்ணிக்கோங்க. சோ க்ளோஸ் ஆஃப் பிசினஸ் இஸ் 15th of every month. Provided however that if the date is not the working day on the next succeeding day. சோ சொன்ன மாதிரி நீங்க இந்த கன்ஜங்ஷன்ஸை பாருங்க, கமாவை பாருங்க, அதை வச்சு நீங்க இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சோ க்ளோஸ் ஆஃப் பிசினஸ் இஸ் 15th of every month. Provided however that if the date is not the working day on the next succeeding day. நாம அடுத்து பார்க்க போற phrase provided further that. நம்ம சாதாரணமா பேசுறப்பவே அவர் மேலும் விவரங்களை அளித்தார், சான்றுகள் மேலும் தெரிவிக்கின்றன, இந்த மாதிரியான வார்த்தைகள். இப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட அவர் நிறைய டீடைல் சொல்லிட்டாரு, மேலும் சில விவரங்களை தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு provided further அப்படின்ற phrase நம்ம யூஸ் பண்ணுவோம். So he provided further details to the reporters. இப்போ அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஏற்கனவே டேட்டா எல்லாம் கொடுத்து நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டாரு, சொன்னதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் குவார்ட்டர்ல எப்படி அவங்களுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களையும் அவர் வழங்கினார். சோ மேலும் வழங்கினார் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம provided further அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த இடத்துல ஆதாரங்கள் அப்படின்றதுனால provided further evidence அப்படின்னு சொல்லி, டீடைல்ஸ்னா provided further details சொல்லுவோம். சோ ஆதாரங்கள்ன்றதுனால provided further evidence சொல்லியிருக்கோம். So he provided further evidence that the sales improved 30% in the second quarter. So எதற்கான ஆதாரங்கள், எதற்கான டீடைல்ஸ் அப்படின்றத நம்ம அடுத்து சொல்ல போறோம், அவ்வளவுதான். So he provided further evidence that the sales improved 30% in the second quarter. So இந்த வீடியோல நாம provided அப்படின்ற வேர்டையும் அது ரிலேட்டட் அவர் phrases பத்தியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.